ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்றைக்கு ஓப்பன் ஆக போகிற 4 புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதிக்கு வர்ற பக்தர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு சூப்பர் சர்வீஸ் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் திருப்பதி தரிசனத்துக்கு போனதில் மொத்தம் 3 முறை என்னோடய செப்பலை தொலைச்சிட்டு வெறுங்காலில் வந்திருக்கேன். ஏன்னா திருமலாவில் செப்பல் கடையே கிடையாது, கீழ் திருப்பதியில் தான் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். திருமலாவில் பக்தர்கள் அங்கங்கே செப்பல்லாம் போட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு செப்பல் கவுண்டர் நிறைய இடங்களில் இருக்குது. ராம்பக்கிச்சா கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட இருக்குது, அன்னப்பிரசாதம் பில்டிங் கிட்ட இருக்குது. ஒரு தரிசன க்யூவோட ஸ்டார்டிங்லேயும் ஷியோராக செப்பல் கவுண்டர் இருக்கும். கேகேசி லக்கேஜ் கவுண்டர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. நம்ம போய் செப்பல் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது கூட சில டைம் நம்ம செப்பலோட இன்னொரு ஜோடியை தேடுறதுக்கே நிறைய நேரம் போயிடுது. இந்த மாதிரி பக்தர்கள் சிரமப்படாமல் இருக்கிறதுக்காக டிடிடியில் ஒரு சூப்பர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம லக்கேஜ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட லக்கேஜ் வாங்கிப்பாங்க, நம்மளை ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேகு கட்டி அந்த லக்கேஜ் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ தட் நம்ம மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணுறப்போ மேட்ச் ஆகி கரெக்டாக அந்த லக்கேஜ் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், ஈஸியாக நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த மெத்தடில் நம்மக்கிட்ட லக்கேஜ் வாங்கி வச்சுக்கிறாங்க, சேஃபாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி செப்பலுக்கும் செய்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங்காக ஃபஸ்ட்டு ஏடிசி கவுண்டர்கிட்ட, ஏடிசி சர்க்கிள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கறதுனால நிறைய இடங்களில் இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா நம்ம போய் செப்பல் கொடுத்துடணும், அவங்க ஒரு பேக்கில் வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கிறப்போ அந்த ஸ்லிப் கொடுத்தோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் அந்த செப்பல் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் டிடிடியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஏடிசி சர்க்கிளில் மட்டும், மேபி மற்ற இடங்கள்லையும் சீக்கிரமாக இது ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து கீழ் திருப்பதியில் தினமும் நைட்டு 8 to 9 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன், அதாவது இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்காக டோக்கன் கொடுக்குறாங்க. க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் நேற்று நைட்டு கொடுத்தது ஆக்சுவலாக சீக்கிரமாக தீந்துருது ரீசன்ட் டேஸில். பட் இன்றைக்கு காலையில் 7:15 மணி போல் தான் தீந்துச்சு டோக்கன். ஹெவி க்ரௌடு மாதிரி திருப்பதியில் இல்லை, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் இன்னைக்கு உண்டானது இன்னும் அவைலபிளாக இருக்குது. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் ஒரு 50 போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. 2 பேர் நம்ம க்யூவில் நின்று கீழே ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட 1000 ரூபாயும், 300 ரூபாய் தரிசனம் க்யூவில் 600 ரூபாயும் கட்டி நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து இன்றைக்கு 4 புக்கிங் இருக்குது. காலையில் 11 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் திருமலா திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 12 மணிக்கு நவநீத சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. 1 மணிக்கு பராக்கமணி சேவாவில் பப்ளிக் செக்டார் அண்டு ஜென்ஸுக்கு ஓப்பன் ஆக்சுவலாக அது ஜென்ஸ் சேவா தான், அதுலேயே இன்னொரு கேட்டகரியாக ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. பராக்கமணி சேவாலய 10வது வரைக்கும் படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு. 2 மணிக்கு சீனியர் சேவாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நேற்று ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டது மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம இனிமேட்டுக்கு மாஸ்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்து போடுற மாதிரி இருக்காது. இண்டிவிஜுவலாக புக் பண்ணாலும் குரூப்பாக புக் பண்ணாலும் புக்கிங் அப்போ தான் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் குரூப் புக்கிங்கில் காப்பி பேஸ்ட் மெத்தட் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா 10 பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறதுனால ஒரு பேப்பரில் எல்லாரோட டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும்னா நேம், ஆதார், ஸ்ட்ரீட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், டோர் நம்பர், சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, அட்ரஸ்ஸு, அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க. அதர்ஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதர்ஸில் போட்டுருங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக அந்த மாதிரி கேட்பாங்க. இதில் பராக்கமணி ஜென்ஸ் கேட்டகரியில் பண்ணுறீங்கன்னா 10வது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 1 MBக்கு கீழே ரீசேவ் செய்து வச்சுக்கோங்க. அண்டு நியர்பை டிடிடி டெம்பிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது
உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய டிடிடி கோயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வெள்ளூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ரெண்டில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது போடுங்க. இல்லைன்னா சென்னைன்னு போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்லாட்டு புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தரிசன டிக்கெட் சேவா டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒரு சேவாவும் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ட்ரை பண்ணுறேன். இல்லை புக்கிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சேவாவும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இண்டிவிஜுவலுக்கு உங்களுக்கு கிளிப்போர்ட் மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகும். குரூப் புக்கிங் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால எல்லாரோட டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நேற்றே ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன சேவாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கும், தரிசன டிக்கெட், ரூம் புக்கிங், சேவா புக்கிங் செய்கிறதுக்கெல்லாமும், திருமலா திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தினமுமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.